இந்த விழாவை எடுத்துகிட்டு போகும்பொழுது இதற்கான பல கஷ்டங்கள் அவங்க பட்டுறது எனக்கு புரியும். சில காலம் அதாவது எப்பப்பெல்லாம் கவர்னர் கிடைக்கலையோ அப்போ இந்த மயில்சாமி அண்ணாதுரை இங்கே வந்துடுவார். அது மாதிரி தான் ஒரு இது மாதிரி இருக்கு. அப்படி இருந்தாலும் வந்து ஒரு உணர்வுபூர்வமாக இதில் இணைய முடிஞ்சது. ஏன்னா நான் இஸ்ரோவோட பணிபுரிகிற காலத்தில் இன்னைக்கு வர முடியல. நண்பர் முத்துமணி நன்னன் அவர் பெங்களூரில் ஒரு ஊடகவியலாக இருக்கார். அவர் மூலமாக சிந்து பாஸ்கர் அவர்கள் அங்கே என்னை வந்து அங்கே மீட் பண்ணாங்க முதல்ல. அப்போ மீட் பண்ணி பேசும் பொழுது நானும் அவர் பேசிகிட்டு இருக்கோம், இவர் பேசிகிட்டு இருந்தேன். இவர் சின்ன ஒரு கல்லூரி மாணவர்கள் அப்படியே கிறுக்குவாங்க இல்லையா பென்சிலில், இப்போ அவர் கிறுக்கிட்டே இருந்தார். எனக்கு கொஞ்சம் இதாக இருந்துச்சு. ஏன்னா அப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் எங்கள் கூட பேசுறதுக்கு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நேரம் ஒதுக்கி வந்து பேசுவாங்க. அந்த நேரத்தில் இவர் இப்படி கிரிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு இருந்துச்சு. அப்புறம் தான் தெரிஞ்சது. ஏன்னா எதையும் முழுதாக தெரியாமல் எப்பொருள் யார் வாய் காற்றினுமல்ல, எதை பார்த்தாலும் கூட முழுசா பார்க்கணும் இல்லையா, அது மாதிரி அவர் கிரிக்கிட்டே பேசிட்டு இருந்தாலும் கூட அப்புறம் நான் வெளியே போகும்போது என்கிட்ட அந்த ஓவியத்தை காமிச்சார். என்னை வேறொரு அங்கத்தில் பேசிக்கிட்டே இருந்தாலும் கூட என்னை ஓவியமாக வரைஞ்சு அவர் கொடுத்தார். அவர் ஒரு ஓவியர் அப்படிங்கிறத அந்த இடத்துல காமிச்சார். அப்புறம் சொன்னார், அவர் முதல்ல வந்து தாய் வார இதழ் நினைக்கிறேன், அதில் வந்து பணிபுரிச்சிருக்காரு. அப்படியே என்னையும் அவரையும் ஒருவர் இணைச்சார் அந்த இடத்துல கொண்டு வந்து இணைச்சார் அவர். அதுக்கு பிறகு பல முறை இங்கே வருவதற்கான வாய்ப்பு இருந்துச்சு. அதிலும் கூட இப்போ கூட பார்த்தேன். நான் இப்போ ஒரு கட்டுமான தொழிலுடைய அட்டையில் என்னை வந்து 2008க்கு பிறகு பல இதழ்களில் பல ஊடகங்களில் அட்டைப்படத்தில் போட்டிருக்காங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு நடிகனையும் தாண்டி ஒரு விஞ்ஞானியாக எனக்கும் அந்த மாதிரி ஒரு இடம் கொடுத்தாங்க அப்படிங்கிறது மறுக்க முடியாது. ஊடகம் கொடுத்துச்சு. ஆனால் இது எல்லாம் சிறப்பாக என்ன எங்கள் வீட்டில் எங்கள் மனைவி கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஒரு கவர் ஃபோட்டோ அப்படின்னா இவர் வந்து இதே மேடையில் நான் எனக்கு கொடுத்து அதை சிறப்பாக எடுத்து அதை கொண்டு போய் போட்டது. அது முக்கியமாக என்ன அப்படின்னா அப்போ ஒரு போகிற போக்கில் இவ்வாறு சொல்லிட்டு போனேன். கட்டுமான தொழில் அப்படிங்கிறது இங்கே வந்து சொன்னாங்க இல்லையா, சிவில் இன்ஜினியர்கள் காலேஜில் குறைச்சிட்டாங்க. முதல்ல இன்ஜினியர் அப்படின்னாலே தெரிஞ்சது சிவில் இன்ஜினியர் தான். நாங்கள்லாம் ஆரம்பிக்கும் அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்ஜினியர் அப்படின்னாலே ஒரு பிம்பம் தெரிந்தது அப்படின்னா சிவில் இன்ஜினியர் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்துலாம் இருந்துச்சு. அதை மாறி வேற மாதிரி போயிட்டு இருக்கு. அப்படிங்கிற பொழுது இல்லை, திரும்பவும் சிவில் இன்ஜினியர் வரும்பொழுது என்ன வரும்னா, நம்ம நிலவுக்கும் செவ்வாய்க்கும் போனாலும் கூட இங்கே சொன்ன மாதிரி அங்கே போனாலும் கட்டடம் கட்ட வேண்டிய அவசியம் இருக்கு. என்னை வந்து நிலவுக்கு நான் சின்ன பையனாக இருக்கும் பொழுது நிலவுக்கு அமெரிக்கா போனாங்க, ரஷ்யா போனாங்க, அங்கிருந்து நிலவில் இறங்குனாங்க, கல்லுமுன் எடுத்துட்டு வந்தாங்க. அப்புறம் எல்லாம் பார்த்துட்டு இல்லை நிலவில் எதுவுமே இல்லை அப்படின்னு பாலைவரம் ஒதுக்கிட்டாங்க. அப்படி இருந்தாலும் கூட நம்ம கிட்டத்தட்ட 50 வருட இடைவெளிக்கு பிறகு ஒரு சிறிய கலன் தான், அந்த கலன் தான் எளிமையான கலன் தான் அனுப்பினோம். அவங்க செலவானதில் மிக குறைந்த செலவு தான் அனுப்பணும். இருந்தாலும் சொன்னடியா முழுதாக தெரியாமலே சொல்லக்கூடாது. சிந்து பாஸ்கரை பற்றி முழுதாக தெரிஞ்சணும் அப்படிங்கிறக்க அந்த சொன்னடி. அதே மாதிரி முழுதாக நிலவை பார்க்காமல் அவர்கள் தப்பாக சொல்லியிருப்பாங்களோ அப்படிங்கிற வகையில் நாம முழு நிலவையும் அங்கலமாக பார்க்கும் பொழுது அவர்கள் பார்த்த இடங்களில் நிலவில் நீர் இல்லாமல் இருந்தது. இன்றைக்கு அப்படித்தான் இருக்கு. ஆனால் அவர்கள் பார்க்காத பல இடங்கள், முக்கியமாக துருவ பகுதியில் தென்துருவ பகுதியில் நிலவில் நீர் இருப்பதை, பல மீட்டர் தூரத்துக்கு பனிக்கட்டு வெளியோடு இருப்பதை கூட சந்திரயான் சொன்ன பிறகு இன்னைக்கு திரும்ப அமெரிக்கா வந்து நிலவுக்கு போகணும், எங்க போகணும் நாம சொன்ன திரும்ப நாம் பத்திரமா இறங்கின அந்த தென்துருவம் நோக்கியாக சமீபத்தில் போனாங்க இல்லையா, போயிட்டு போன 4 பேர் இருக்கலாம். 4 பேர் போனாலும் கூட அந்த இடத்துல சுத்திட்டு வந்திருப்பாங்க. ஆனால் திரும்ப அடுத்த ஆர்டிமிஸ் 3 போகும் பொழுது, திரும்ப நிலவிற்கு போகும் பொழுது அந்த இடத்துல ஒரு சிறு ஆரம்ப கட்டமாக இப்போ எப்படி சர்வதேச விண்வெளி மையம் எப்படி பூமியை சுத்திட்டு இருக்குதோ அதை தாண்டி அடுத்த கட்டமாக வரும் பொழுது நிலவில் இன்டர்நேஷனல் லூனார் ஸ்டேஷன் அப்படிங்கிற மாதிரி உருவாக்க போறாங்க. அப்படி உருவாக்கும் பொழுது இதுவரைக்கும் மனிதர்கள் போனது சில மணி நேரங்கள் எடுத்துட்டு வந்தாங்க. இனிமேல் அப்படி இல்லாம அங்கே மனிதர்கள் தங்குவதற்கான வாய்ப்பு உருவாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற வகையில் ஆராய்ச்சி போயிட்டு இருக்கு. அதில் ஒரு முதற்கட்டமாகத்தான் நான் அந்த சொல்லியிருந்தேன், செவ்வாய் கிரகத்திலும் நிலவிலும் கூட கட்டடம் கட்ட வேண்டிய அவசியம் வரும் அப்படின்னு. அதை நோக்கித்தான் பார்த்தீங்கன்னா சொல்லியும் இப்போ நிலவில் போய் இறங்கணும்னா அந்த இறங்கக்கூடிய இடம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா அதுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய லேண்டர் இறங்கும் பொழுதோ ரோவர் போகும் பொழுதோ அது ஜியோமெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கக்கூடிய இடமா இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ரோவர் வீல்ஸ் எப்படி பண்ணணும்,
இந்த லேண்டர் இறங்கும் பொழுது எது மாதிரியான பம்பிங்ஸ் இது வருது அப்படிங்கிற ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. அப்போ நிலவினுடைய மினரலாஜிக்கல் ஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடிய இடம், அதான் கிட்டத்தட்ட ஒத்த ஒரு இடமாக நாமக்கல் பக்கம் ஒரு இடம் பார்த்தோம். அந்த இடத்துல இருக்கக்கூடிய கிரைண்டர் ஸ்டோன்ஸ் கொண்டு வந்து பல்வரைஸ் டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் வாட் வில் பி த ஜியோமெட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டி தேர், அது எந்த மைக்ரோ லெவல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போ தரம் பிரித்து பார்க்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையை இங்கே உருவாக்க முடியும் அப்படிங்கிறது. இதெல்லாம் வந்து நம்ம ரோவரையும் நம்முடைய லேண்டரையும் ஆராய்ச்சி பண்ணுவதற்காக பண்ணோம். அதனுடைய வேலைப்பாடுகள் எப்படி வருவதற்காக அங்கிருந்து கீழே விழும்போது எவ்வளோ ஷாக் இருக்குது, அந்த ஷாக் எப்படி இது பண்ணணும் அப்படிங்களை நோக்கி இது மாதிரியான விழாக்கள் இருக்குது. அவை இருந்திருக்கும் உங்கள் எல்லாத்துக்கும் இன்னொரு முறம் நன்றி. அடுத்து நிறைய விருதுகள் வாங்க போகிறாங்க. அந்த விருதாளர்களுக்காக நாம் ஒதுங்க வேண்டிய நேரம் இருக்குது. இதெல்லாம் முடிஞ்சிட்டு 9 மணிக்கு என்னுடைய ஃப்ளைட் பெங்களூருக்கு போக வேண்டியிருக்கு. அதில் நான் நேரத்தில் போய் ஆக வேண்டியிருக்கும். இது எல்லாம் வந்து நேரம் என்பது மிக மிக முக்கியமான உண்மையான மணி இஸ் டைம் இஸ் அ மணி அப்படிம்பாங்க. அதை நோக்கி நாம் இருக்கிறோம். அந்த வகையில் சரியான நேரத்தில் இந்த சரியான விழாவாக இது வந்திருக்குன்னு நினைக்கிறேன். சிந்து பாஸ்கர் 25 ஆண்டுகள் கழிந்து இன்னும் ஒரு புது ஓட்டம் போடுவதற்கான வாய்ப்பை இந்த விழா கொடுத்திருக்கு நினைக்கிறேன். அந்த வகையில் நாம் எல்லாரும் சேர்ந்து இந்த விழாவில் அவருக்கு பாராட்டும் பொழுது இன்னும் ஒரு ஊக்கமாக போகும். அந்த ஊக்கம் கட்டுமான தொழிலுக்கு திரு ராதாகிருஷ்ணன் அவங்க சொன்னாங்க, ஃபார்முலா வந்து கவர்மெண்ட்டே இது பற்றி கூட சிலது நடக்க முடியாமல் போயிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு ஆதங்கம் தெரியுது. ஆனால் அந்த ஆதங்கம் தேவையில்லை. இன்னைக்கு ஆரம்பித்த இந்த எம்ஓஇ வச்சுக்கிட்டு அடுத்து இன்னும் செய்ய முடியும்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லாம் மென்டரலாக இருக்கும் பொழுது இன்னும் அடுத்தவர்களும் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த வகையில் உங்களுடன் இன்றைய மாலை பொழுதை ஒரு பொருளான மாலை பொருளாக இருந்ததாக நான் நினைக்கிறேன். நன்றி. இப்போ டீன் டாக்டர் வாசுகி வந்த பிறகு 2 MOU இமீடியட்டாக சைன் பண்ணோம். ஒன்று வந்து ராம்கோ இண்டஸ்ட்ரியஸோடு சைன் பண்ணோம். அதோட MOU கான்செப்ட்னா இப்போ வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் தே ஆர் டூயிங் வெல். இன்னைக்கு டாப் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா தமிழ்நாட்டில் தான் இருக்கு, நல்லா பண்ணுறாங்க. பட் மெனி ஆர் தியரிட்டிக்கல். ஸோ ப்ராக்டிக்கல் தியரிட்டிக்கல் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. இன்னைக்கு எம்ப்ளாய்மெண்ட் போகும்போது தே வாண்ட் இன்ஸ்டன்ட் எம்ப்ளாயிஸ். அவங்களுக்கு ட்ரைனிங்க்கு டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. அதனால் இப்போ VIT என்ன பண்ணுறோன்னா, வி ரிக்வஸ்ட் இண்டஸ்ட்ரி செட்டப் ஏ சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ். இப்போ ராம்கோ வந்து அவங்க சிவில் ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு தெரியும், எல்லா ப்ராடக்ட்ஸும் இருக்காங்க கன்ஸ்ட்ரக்ஷன். அவங்க வந்து தே கோயிங் டு செட்டப் ஏ சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் VIT. ஸோ அவங்க ப்ராடக்ட் எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னு என்ன இருக்கும். இப்போ எல்லா இண்டஸ்ட்ரீஸுமே தே வில் செட்டப் ஏ சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ். அவங்க எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு ஸ்டூடெண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ ரிசர்ச் ஸ்காலர்ஸ் நீங்கள் வரும் 2000 ரிசர்ச் ஸ்காலர்ஸ் இருக்காங்க. தேர் ஆல் யங் ரிசர்ச்சர்ஸ் வித் டிஃப்ரெண்ட் ஐடியாஸ். கம்பெனிஸ்க்கு நிறைய ப்ராப்ளம் இருக்குது. ஸோ திஸ் சென்டர் வில் ஆக்ட் அஸ் ட்ரபுள் ஷூட்டிங் சென்டர். இண்டஸ்ட்ரிக்கு என்ன ப்ராப்ளமோ அவங்க கொடுப்பாங்க. வி ஹேவ் ரிசர்ச்சர்ஸ், தே வில் கிவ் த சொல்யூஷன். இன் பேக் தே வில் கெட் தேர் எக்ஸ்பீரியன்ஸ். இதுதான் இப்போ நியூ கான்செப்ட் போயிட்டு இருக்கு. அதில் சிவில் நல்லா போயிட்டு இருக்கு. இப்போ வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அசோசியேஷன் கூட MOU சைன் பண்ணியிருக்கும். ஏன்னா இந்த கான்செப்ட் அதான் பேசிட்டு இருக்காங்க, ஹவு டு பிகம் வெல்த் அப்படின்றது. அதனால இது வந்து யூ ஷுட் கிவ் ப்ராக்டிக்கல் இன்ஜினியர்ஸ், நாட் தியரிட்டிக்கல் இன்ஜினியர்ஸ். அதான் இன்னைக்கு சிவிலுக்கு லேக் ஆகுது. அதான் வி ஆர் கோயிங் டு டூ, வி ஆர் டூயிங் தட். அடுத்தது டெக்னாலஜி. இன்னைக்கு வந்து ரொம்ப நம்ம திங்க் பண்ண வேண்டிய காலத்துக்கு வந்துட்டோம். ஏன்னா இந்த AI வந்த பிறகு நிறைய பேருக்கு எல்லாருக்கு மேலேயும் வந்து வேலை வாய்ப்பு போகுதுன்னு பெரிய நியூஸ் டெய்லி பார்க்குறோம், இன்க்ளூடிங் ஆர்கிடெக்ட்ஸ். ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்க, நீங்கள் சிஸ்டத்தில் போயிட்டு சாஃப்ட்வேரில் எனக்கு 2 பெட்டர் ரூம் கொடுனா அது பிளான் கொடுத்துரும், 3 பெட்டர் ரூம் கொடுத்துனா பிளான் கொடுத்துரும். எல்லாமே டெக்னாலஜி வந்துருச்சு. ஸோ வி ஷுட் திங்க் டிஃப்ரெண்ட்லி. AI cannot replace a human being brain. அது ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வரணும். AI பார்த்து நம்ம பயப்படக்கூடாது. என்னைக்கு ஒரு டெக்னாலஜி வந்துட்டே தான் இருக்கும். 10 years இருக்கும். AI அது எப்பயும் போயிடும். அதனால AI பார்த்து யாரும் பயப்பட வேண்டியதில்லை. பட் நம்மளோட காம்படிஷன் வந்து மிஷினோட தான், சாஃப்ட்வேரோட தான், ஹியூமன் பீயிங்கோட இல்லை. ஃபியூச்சர் அப்படி தான் இருக்க போகுது. இன்னைக்கு டெக்னாலஜியோட நம்மளும் அதோட அப்டேட் ஆகணும். அது யோசிக்கிறத விட நம்ம மூளை அது அதிகமாக யோசிக்கணும். அப்போ தான் நம்ம வந்து AI பீட் பண்ண முடியும். அதனால டெக்னாலஜி வந்து நம்மளுக்கு ஒரு காம்படிட்டர்னே சொல்லலாம். இட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு இம்ப்ரூவ் அவர் செல்ஃப் அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால AI cannot replace our brain. நம்ம அதிகமாக அதோட திங்க் பண்ணணும். இன்னைக்கு நிறைய ஜென்ரேஷன், 3 ஜென்ரேஷன் பார்க்குறேன். இன்னைக்கு எல்லா ஜென்ரேஷன் எல்லாம் சம்மர் வந்துருச்சு. சம்மர் முடிச்சோன்னு எல்லாம் வெக்கேஷன் பிளான் பண்ணுவோம். ஒரு லெவலில் எல்லாம் ஊட்டி கொடைக்கானல் பிளான் பண்ணுவாங்க. அடுத்தது குலு மணாலி, அடுத்தது ஜம்மு அண்ட் காஷ்மீர், சில பேர் சுவிட்சர்லாண்டும் போகலாம். பட் என்னுடைய ரிக்வெஸ்ட், ஒரு சேஞ்சுக்கு திங்க் பண்ணி பாருங்க.
இங்கிருந்து எல்லாம் திருச்சி கிளம்பி போங்க. இருக்குல்ல வெயில் அதிகமாக ஓடும் திருச்சி தான். அடுத்தது மதுரைக்கு போங்க, அடுத்தது கன்னியாகுமரி போங்க. எதுக்கு இங்கே போக சொல்கிறேன்? திருச்சியில் போனீங்கன்னா 2000 years ஓல்டு கல்லணை இருக்கு. அதை போய் இந்த ஜென்ரேஷன் காட்டுங்க. கல்லணைனா என்னன்னு பார்க்கட்டும். 2000 years ஆச்சு. இன்னைக்கு பெஸ்ட் கல்லணை இன்னைக்கு வேர்ல்ட்லேயே அதுதான். 2000 years ஆச்சு. எப்படி ஃபவுண்டேஷனால அது எப்படி மணல்ல ஃபவுண்டேஷன் போட்டு இன்னைக்கு சத்தியமூர்த்தி சார் நிறைய ஹெரிட்டேஜ் பில்டிங் பற்றி பேச அந்த புக்கை நான் எனக்கு கொடுத்தாரு. மணல்ல ஃபவுண்டேஷன் போட்டு எப்படி கட்டினாங்கன்னு பாருங்க. அதை வந்து பாறைகளை போட்டு அது செட்டில் ஆகி அதுக்கு மேலே பாறை போட்டு அதுக்கு ஒரு பேஸ் போட்டு ஸோ தண்ணி வந்து கிழியும் போது மேலே போது பில்டிங் எதுவும் ஆகலை. ஸோ அதை போய் காட்டுவோம். நீங்கள் போனீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் டெம்பிளுடைய பில்லர்ஸ், அதோட வேற எதுவும் மேஜிக்னு சொல்ல முடியாது. அங்கே போனீங்கன்னா கன்னியாகுமரி சுசீந்திரம் கோயில் அதோட பில்லர்ஸ், அதான் மியூசிக் பில்லர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. வேற எங்கேயுமே அது உலகத்திலேயே எனக்கு தெரிஞ்சு இருக்காது. அந்த 7 சுரமும் அதில் வருது. நீ மதுரை பில்லரும் சுசீந்திரம் பில்லரும் அழகர கோயில் நெல்லப்பர் கோயில் இதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு எடுத்துகிட்டு போய் காட்டணும். வெறும் நம்ம சுவிட்சர்லாந்து பார்க்கறது முக்கியம் இல்லை. நம்முடைய முன்னோர்கள் அது ஒரு அற்புதம்னே சொல்லலாம். நீங்கள் கீழடி இருக்குது சிவகங்கை பக்கத்தில் கீழடியில் வந்து ஒரு தகடு, அந்த தகடை வந்து ரிசர்ச் பண்ணப்போ 5000 years ஓல்டுன்றாங்க. அதுலேருந்து மண்ணில் எட்டணும் விஐடியில் கொடுத்தாங்க. ப்ரொஃபஸர் டெக்ஸ்ட் பண்ணி 2006 years ஓல்டுன்றாங்க. ஸோ அந்த தகடு வந்து 5000 years ஓல்டுன்னா அதுக்கு முன்னாடி நம்ம கலாச்சாரம் எவ்வளோ நாள் இருந்திருப்பாருங்க. அதுவும் ஆர்கிடெக்சர்லேயே. ஸோ நம்மளை வந்து சிவிலைசேஷன் எங்கேயோ இருக்கும், நம்ம ரெக்கார்ட் பண்ணல, அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியணும், நம்ம மாணவர்கள் தெரிஞ்சாதான் அவங்களுக்கு சிவில் படிக்கும் ஆர்வம் வரும். இன்னைக்கு நிறைய ஆண்டர்பிரினர்ஸ் வந்திருக்கீங்க, நியூ ப்ராடக்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ நம்ம பிஸ்னஸ் பண்ணும்போது நம்மளுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், சொசைட்டிக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ நீங்கள் யூஸ்வலாக வந்து நம்ம மைண்ட் செட்டு ஒரு ப்ராடக்ட் ஒருத்தர் எடுத்துன்னு வந்தால் உடனே பக்கத்துலேயே இன்னொரு ப்ராடக்ட் நம்ம அதே சிமிலர் ப்ராடக்ட் எடுத்துகிட்டு வருவோம். பட் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட். சென்னையில் இல்லாத ப்ராடக்ட் என்ன, தமிழ்நாடு இல்லாத ப்ராடக்ட் என்ன, இந்தியாவில் இல்லாத ப்ராடக்ட் என்ன, எந்த கண்ட்ரியிலும் வரணும். காஸ்ட் கட்டிங் இங்கே ப்ராடக்டோட இப்போ நிறைய எல்லாம் சைனா தான் போயிட்டு இருந்தோம். கோவிடுக்கு அப்புறம் தான் குறைச்சிடுச்சு. அந்த ப்ராடக்ட் இங்கே எடுத்துன்னு வந்து காஸ்ட் கட்டிங்கில் எப்படி விற்க முடியும், அல்டிமேட்டாக நம்மளும் ஏர்ன் பண்ணணும், மக்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் நிறைய என்டர்பிரனர்ஸ் நிறைய பண்ணிட்டு இருக்கீங்க, அதுக்கு தான் இந்த மோட்டிவேஷன். ஸோ இது வந்து வெறும் ப்ரைஸுக்காக மட்டும் இல்லை, உங்கள் ஒர்க்கை ரெக்கக்னைஸ் பண்ணணும். இவ்வளோ பேர் முன்னாடி ரெக்கக்னைஸ் பண்ணும்போது இட்ஸ் பி குட் மோட்டிவேஷன் ஃபார் யூ. அதுக்கு தான் மிஸ்டர் சிந்து பாஸ்கர் இதை பண்ணிட்டு இருக்காரு. ஆல்மோஸ்ட் அவரும் 25 years பண்ணிட்டு இருக்காரு. நானும் சில ஆண்டுகளாக அவரோட ட்ராவல் பண்ணுறேன். ஏன்னா நீங்கள் மேகசின் பார்த்தீங்கன்னா அரசியலுக்கு மேகசின் இருக்கு, பசுமை விகடன் பசுமைக்கு மேகசின் இருக்கு, பெண்களுக்கு மேகசின் இருக்கு, சினிமாவுக்கு மேகசின் இருக்கு. ஆனால் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு மேகசின் எடுத்துற ஒரே ஆளு சிந்து பாஸ்கர் அவர்கள் தான். அதை வழக்கமாக சொல்லுவாங்க, ஒரு மேகசின் எடுத்தது பெரிய விஷயம், நியூஸ் பேப்பர் எடுத்தது அதை விட பெரிய விஷயம். இவ்வளோ கஷ்டத்துலையும் அவர் ஒரு எளிமையான ஒரு மேகசின் எடுத்துறாருன்னா அது சிவில் இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கணுன்றதுக்காக தான். திரும்பவும் அவர்களுக்கு வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.